வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மகர ராசியில் சுக்கிரன் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய நாட்கள் 27 நாட்கள், அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும். அந்த 27 நாட்களில் சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கும்போது செவ்வாயினுடைய வக்கரகதியினுடைய பார்வையும் விழுகிறது. இதனுடைய பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் துலா லக்னத்திற்கு சுக்கிரன், மகர சுக்கிரன் என்ன செய்வாருங்கிறத பார்ப்போம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் நமக்கு 3ஆம் இடத்துல பூராட நட்சத்திரமாக இருக்குது தனுசு ராசியில், 7ஆம் இடத்துல மேச ராசியில் பரணி நட்சத்திரமாக இருக்குது, 11ஆம் இடத்துல சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமாக இருக்குது. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, ஒரு இடம் மாற்றுறது, அக்ரிமெண்ட் போடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, சிறு பிரயாணங்கள் போகிறது, இதையெல்லாம் இளைய சகோதர சகோதரியை குறிக்கிறது. 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் மற்றும் சமூகம் சார்ந்த நலன்கள், நம்முடைய கஸ்டமர்கிட்ட நம்ம டீல் பண்ணுற விதங்கள், இதெல்லாம் குறிக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நமக்கு ஒரு எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கிறது, எதுலேயுமே நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது 11ஆம் இடம். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை வச்சுருக்கிற சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். இந்த ஸ்தானத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாரு, வளர்ச்சியை கொடுக்குறாரு. அதனால் அதில் இந்த சுக்கிரன் 3 நட்சத்திரத்தின் வழியாக போகிறாரு. மகர ராசியில் உத்திராடத்தில் போகிறாரு, திருவோணத்தில் போகிறாரு, அவிட்டத்தில் போகிறாரு. உத்திராடத்தில் போகிறது 11ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதியிலிருந்து 11 வரைக்கும் 10 நாள் உத்திராடத்தில் போகிறாரு. 11லேருந்து 23 வரைக்கும் ஒரு 12 நாள் திருவோணத்தில் போகிறாரு. 23லேருந்து 28 வரைக்கும் 6 நாள் அவிட்டத்தில் போகிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகமும் நமக்கு 10ஆம் இடத்துல வக்கரகதியில் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்குறார். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதிருப்திகள் ஏற்படும், ஒரு முறையற்ற உறவுகள் சார்ந்த சஞ்சலங்கள் ஏற்படும். அதாவது ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய். இப்போ துலாமத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சென்டர் பாயிண்டில் இருக்குது. 4ல் சுக்கிரன், 10ல் செவ்வாய். அதனால் என்ன அடிப்படையில் விஷயம் அப்படின்னா, அந்த செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நமக்கு 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ பெண்களாக இருந்தால் கலத்திரக்காரகனாகவும் இருக்கார், கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். அவர் போய் வக்கரத்தில் வேறு இருக்கிறாரு. அவர் அவருடைய பார்வை சுக்கிரன் மேலே விழுகிறதுனால எமோஷனலி அட்டாச்சு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் நமக்கு ஆண்களாக இருந்து மேச லக்னத்து அமையப்பட்டவர்கள் 10ல் சுக்கிரன் இருக்குது. கலத்திர காரகனான கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கார். லக்னாதிபதியான செவ்வாய் 4ல் இருக்குது. இப்போ இந்த அமைப்பு தொழிலுக்கும் வித்தைக்கும் படிப்புக்கும் வளர்ச்சிக்கும் நல்லா இருக்குது. அதனால் பொருளாதார மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல பார்வைன்னு எடுத்துக்கலாம். அதில் ஈடுபாடு நல்லாயிருக்கும். தொழில் மேலே ஈடுபாடு, கருவிகள் வடிவமைக்கிறது, ரியல் எஸ்டேட்டு, ஆர்கிடெக்டு மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணுறது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, பூமி சார்ந்து எந்த தொழில் செய்கிறோமோ அதை எல்லாமே நன்மையில முடியும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறது இன்டீரியர் டெக்கரேஷன், சொகுசு வாகனங்கள், பணம் புழங்குற இடம், ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற தொழில், ஆடைகள் வடிவமைப்பு, ஆபரணங்கள் வடிவமைப்பு, எல்லாமே சுக்கிரனுடைய அனுகூலத்தில் இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய தன்மைகள் தொழில் சார்ந்து நன்மைகளை கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். அதே நேரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிற அந்த 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 10 நாளில் சூரியனாக செயல்படுவார். அதனால் நமக்கு தன வருவாய் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கூட அந்த 4ஆம் இடத்துக்கு அப்படிங்கும்போது, இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், அல்லது ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு வாகனம் வாங்க போகிறோம் அப்படின்னா, அதில் இந்த சூரியன் அந்த 4ஆம் இடத்துக்கு இப்போ 8ஆம் அதிபதி ஆயிடுறார். அதனால் கொஞ்சம் அதில் தடைகள் ஏற்படும், சின்ன சின்ன தடைகள் ஏற்படும், பெருசாக பாதிக்காது. அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும். அடுத்து சந்திர நட்சத்திரத்தில் போகும்போது அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம்.
இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஒரு உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே சந்திரன் நட்சத்திரத்தில் திருவோணத்தில் போகும்போது நல்லாயிருக்கும். அதனால் அது 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் 23ஆம் தேதி வரைக்கும் அதை வச்சுக்கலாம். டிசம்பர் 23லேருந்து 28 வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்திலே போகிறாரு, செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பணம் சார்ந்த பேச்சுகள், அதே மாதிரி தொழில் சார்ந்த பேச்சுகளில் என்ன அப்படின்னா, அவருடைய வலிமை சார்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணும், ஒரு பிடிவாத குணத்தோடு பேசும். ஆனால் அது ஆதிக்கம்தான், நல்ல ஆதிக்கம்தான். பட் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம துலா லக்னத்திற்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு உபநட்சத்திர ரீதியாக பெற்றிருந்தால் அது பாதிப்பு அதிகமாகும். அது மாதிரி சுக்கிரனுமே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக புத்திநாதனாக வரக்கூடாது. இந்த 2 கிரகங்கள் அந்த மாதிரி வந்திருந்தால் தொழில் சார்ந்த நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் விபத்துகளையும் ஏற்படுத்துங்கிறதுல கவனம் வச்சுக்கணும். கிரகங்கள் 9 தான். அதில் பலன்கள் எடுக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நாம் நம்ம பாவ ரீதியாக தான் பிரிக்கணும். அந்த பாவத்தில் கெட்ட பாவத்துக்கு அதிகாரி ஆகும்போது கெடுதலை செய்யுங்கிறது கான்சியஸாக வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிரன் ஒரு மாதிரி லக்ஸுரியஸான ஐட்டங்கள், அதை அதனுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துகிற விதத்தில் தான் அந்த மகரத்தில் வேலை செய்கிறார். ஒரு வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் கொஞ்சம் செழிப்பான இடமா வாங்குவோம். வீடு மாடி வீடாக பங்களா டைப்பில் கட்டுவோம். வாகன சுகங்கள் அப்டேட்டடான வாகனங்கள் வச்சுருப்போம். இதெல்லாம் சுக்கிரனுடைய தன்மை. இப்போ நம்ம லக்னாதிபதியே சுக்கிரன் தான். பட் அந்த சுக்கிரன் நமக்கு எந்த பாவ தொடர்பில் நம்ம ஜாதகத்தில் இருக்காருங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த ரீதியாக நம்ம பலனை எடுக்க முடியும். இப்போ சுக்கிரனே நமக்கு தொழில் கிரகமாக வந்துடுச்சு நம்ம லக்னத்துக்கு, நம்ம ஜனன ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய திசாபுத்தி அந்தரத்தில் அவர் தொழிலை டெவலப் பண்ணிடுவார். 20 வருஷம் சுக்கிர திசை நடக்குதுன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அந்த தொழிலை வளர்ச்சி பண்ணிடுவார். சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், அது ஆபரணமாக இருக்கலாம், உடை அலங்கார பொருட்களாக இருக்கலாம், லக்ஸூரியஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், லைட்டிங் டெக்கரேஷன், திருமண சார்ந்த ஒரு A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஹோட்டல்ஸு, ரெசார்ட் நடத்துகிறது, இது மாதிரி எத்தனையோ இருக்குது. அப்போ அது சார்ந்த ஒரு நன்மைகளை கொடுக்குறவராக தொழில் பாவத்துக்கு அதிகாரியாக வரணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம கணித்து பார்த்து 12 பாவத்துக்கும் யார் உபநட்சத்திரமாக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உண்மையிலேயே நமக்கு தொழில் சுக்கிரனால் நடக்குதா அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசாபுத்தி நடந்தால் அதை நம்ம அனுபவிக்கலாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக சுக்கிரன் வந்திருந்தால் ஆண் பெண் விவகாரங்கள் மற்றும் பெரிய அகலக்கால் வச்சு ஆடம்பரமாக செய்ய போய் அதில் தோல்விகள் அடைகிறதும் நஷ்டமடைகிறதும் கஷ்டமடைகிறதையும் சுக்கிரன் செய்வார். அப்போ நமக்கு ஒரு திசாபுத்தியும் எந்த பாவத்தை இயக்குதுன்னு பார்க்கணும். அது கரெக்டாக எந்த டைமில் நடக்குதுங்கிறத கோச்சாரம் தீர்மானிக்குது. அது எல்லாமே இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்குது. 360 டிகிரியில் ஒரு கிரகம் நட்சத்திர ரீதியாகவும் உபநட்சத்திர ரீதியாகவும் நமக்கு சாதக பாதகங்களை ஏற்படுத்துவதை நாம் புரிந்து ஜோதிடத்தை பயன்படுத்தினால் வெற்றி உண்டு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.